அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஆனிவர்சரி அன்னைக்கு எடுத்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி ஆனிவர்சரி அன்னைக்கு மார்னிங் வந்து ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேரட் ஹல்வா வந்து பண்ணியிருந்தேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 500 கிராம் கேரட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். நம்ம தண்ணியிலலாம் அதை வந்து வேக வைக்கணுங்கிறதுலாம் வந்து தேவை கிடையாது. நம்ம நெய்யிலேயே வந்து லைட்டாக வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கனாலே அது வந்து நல்லா வெந்துடும். கேரட் வந்து கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் மில்க் பவுடர் வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் வந்து கேரட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து பால் மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது எல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா மில்க் பவுடரில் வந்து ஆல்ரெடி சுகர் இருக்குங்கிறதுனால சுகர் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேரட் ஹல்வா வந்து நம்ம வீட்டில் எப்போதும் ரெகுலராக செய்கிற மாதிரி இருக்காது. நம்ம ஷாப்லலாம் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும், நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணுறதுனால. இப்போ கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கேரட்டை வந்து வேக வைக்காமலே இப்போ வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஹல்வா வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சர்விங் இதில். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹல்வா. கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ ஹல்வாவில் வந்து கார்னிஷிங்காண்டி கொஞ்சமாக வந்து பிஸ்தாஷியூ வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து எங்கே போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோன்னா க்ரீன் மவுண்டெயினுக்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அபஹாவில் உள்ள க்ரீன் மவுண்டெயினுக்கு. அன்றைக்கான கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து க்ளவுடியாகவே இருந்துச்சு. ரெயினும் வந்து பெஞ்சிட்டே தான் வந்து இருந்துச்சு. இப்போ இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாலெலாம் இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே வந்து டவுன் ஆகிடுச்சு. மினிமம் 4 டிகிரி வர அளவுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. நம்ம வந்து வெளியில் போகணுன்னா நம்ம வந்து ஜாக்கெட்லாம் போடாமலாம் வந்து இப்போல்லாம் வந்து போக முடியாது. இந்த கிளைமேட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு, சன்னியாகவும் இல்லை. அப்படியே பார்க்குறதுக்கு மழையும் பெஞ்சி பார்க்குறதுக்கே வந்து இடம்லாம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அபஹாவில் உள்ள ஸ்பெஷல் என்னன்னா அங்கே உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே வந்து மலை மேலே தான் வந்து கட்டியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நான் போய் க்ரீன் மவுண்டெயினுக்கு போய் அங்கே போய் உங்களுக்கு ஒரு கிளிப் காமிச்சிருப்பேன். அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஹோல் அபஹாவும் வந்து அந்த மவுண்டெயின்லேருந்து பார்த்தா வந்து தெரியும். மலையில் ஏறி தான் வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து போனோம்.
இங்கே உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரே கலரில் தான் வந்து இருக்கும். அது பார்க்குறதுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த க்ரீன் மவுண்டெயின். இந்த க்ரீன் மவுண்டெயின்லேருந்து தான் வந்து கேபிள் கார் வந்து கனெக்ட் ஆகி வந்து போகும். இப்போ வந்து வின்டர் டைம் ஆனதுனால கேபிள் கார்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. க்ரீன் மவுண்டெயின் வந்து ரீச் ஆகியாச்சு. அங்கே வந்து என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அங்கே போய் தான் வந்து தெரியும் மவுண்டெயின் உள்ளே வந்து இப்போ அலோடு கிடையாது, வின்டருங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து வெளியில் தான் வந்து நின்று வீடியோ எடுத்தேன். இந்த இடத்த பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரிஃபா வந்து நாங்கள் அழைச்சிட்டு போகல. ரிஃபா வந்து தூங்கினதுனால அவளை கார்லேயே வந்து விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வந்து போயிட்டு வந்தோம். இப்போ சும்மா ஒரு 5 மினிட்ஸ் தான் நின்று பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே பார்க்குறதுக்கே வந்து நல்லா செம சூப்பராக இருந்துச்சு. கோல்டும் வந்து ரொம்ப வந்து குளிர் வந்ததுனால கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிளம்பி வந்துட்டோம். இதுதான் ஹோல் அபஹா சிட்டியோட வியூவு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் இருந்து கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு போகிற வழியில் தான் வந்து ரஷீது மால் இருக்கும். ஒரு ரஷீது மாலுக்கும் வந்து சும்மா ஒரு விசிட் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். மாலுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து ரஷீது மாலுக்கு வந்தாலே வந்து அங்கே உள்ள ஆர்கிடெக்சர் வந்து ரொம்பவே பிடிக்கும். உள்ளே உள்ள இன்டீரியர் டிசைன்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய ஷாப்ஸில் வந்து வின்டர் சேல் போயிட்டு தான் வந்து இருக்குது. இப்போ மால்லலாம் வந்து ரொம்ப ரஷ்ஷெல்லாம் வந்து எதுவும் இல்லை. ஏன்னா வந்து மாலில் வந்து செக்யூரிட்டி வந்து எப்போதுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. இந்த மாலில் அதுவும் தியேட்டர்ஸ்லாம் இப்போ ஓப்பன் பண்ணதுனால பேச்சுலர்ஸ்லாம் வந்து இப்போ அவ்வளோதுக்காக வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம மாஸ்க்லாம் வந்து வியர் பண்ணிட்டு தான் வந்து மாலுக்கு வந்து போகணும். இல்லாட்டி வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க. மாலில் வந்து எந்த ஒரு ஷாப்பிங்கும் வந்து பண்ணல. நாங்கள் வந்து வீக்லி க்ரோசரி ஷாப்பிங் வந்து தேர்ஸ்டேவே வந்து பண்ணிடுவேங்கிறதுனால நான் ஃப்ரைடே வந்து எதுவுமே வாங்கலை. ஜான்வரி 8 தான் வந்து எங்களுக்கு ஆனிவர்சரி. இது அன்னைக்கு எடுத்த விலாகு தான். ரிஃபாக்காண்டி தான் வந்து மெயினாக மாலுக்கு வந்தோம். மாலுக்கு வந்துட்டு அவளுக்கு காமிச்சிட்டு அவளுக்கு இந்த பலூன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வந்து கிளம்பியாச்சு. மாலை விட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. இப்போ இதோட வியூலாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா செம சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மஹ்ரிப் டைம்ங்கிறதுனால சன்செட் ஆகிறதுனால பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கி வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரி ஒன்.